வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு நம்மளோட இன்ஃபோ 366ல என்ன இன்ஃபோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் யாருமே பாட்டு கேட்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சரி, பாட்டு கேட்கக்கூடாது, ஓகே, இந்த ஹேர் ஸ்டைல் தான் வச்சுக்கணும், இப்படி தான் வந்து தாடி வளர்க்கணும், இந்த இடத்துக்கு தான் நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ்லாம் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுலேயும் முக்கியமாக பாட்டுலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, என்னங்க உங்கள் சட்டம் அப்படின்ற மாதிரி தானே நம்ம வந்து பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த வந்து பண்ணுவோம். ஆனா உண்மையாவே ஆப்கானிஸ்தான் தாலிபான்ல இந்த மாரி ஏகப்பட்ட வியர்டான என்னங்க உங்க சட்டம் உண்மையாவே என்னங்க பண்றீங்க? அப்படின்ற மாரி தான் வந்து ஏகப்பட்ட ரூல்ஸு நெறைய விஷயங்கள பேன் பண்ணி பல விஷயங்கள் வந்து அங்க நடந்துட்டே இருக்கு. அந்த மாரி என்ன மாரி விஷயங்கள்லாம் அந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான்ல வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க, நெறைய விஷயங்கள என்ன பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாரி கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு என்ன மாரி சட்டங்கள்லாம் இருக்கும், அவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாரி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கும். அப்படி இந்த தாலிபான்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சில ரூல்ஸ்லாம் இருக்கு. அதாவது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் வந்து ஒரு 10, 11 வயசு வரைக்கும் தான் உங்களால ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன நீங்க கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு நெனச்சாலுமே, பெண் குழந்தைகளால வந்து பார்த்தீங்கன்னா, அத கன்டின்யூ பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு எஜுகேஷனே கிடைக்க போறதில்ல. ஸோ, அதே மாரி அந்த பெண் குழந்தைகள், பெண்கள் வந்து எந்த ஒரு விதமான வேலைகளுமே வெளிய போகக்கூடாது. இப்போ ஒரு கவர்ன்மெண்ட் அஃபிஷியலா இருக்காங்க. இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடி 2021 அப்ப வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான் ரூல்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி, நெறைய பெண்கள் வந்து கவர்ன்மெண்ட் அஃபிஷியல்ஸா இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ்ல வந்து ஒரு ஹையர் லெவல்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப இந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தக்கப்புறம், ஆல்ரெடி வேலையில இருந்த பெண்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வேலைய விட்டு அனுப்பிட்டாங்க. கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தக்கூடிய பெண்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து வேலையிலருந்து நிறுத்திட்டாங்க. நீங்க இதுக்கப்புறம் வேலைக்கே வரக்கூடாது அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமா இப்பலாம் நம்ம கண்ட்ரில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்கள் தான் முக்காவாசி வந்து வேலைக்கு போற அளவுக்கு இங்க நெறைய விஷயங்கள் வந்து மாறியிருக்கு. நம்ம வந்து வுமன் எம்பவர்மென்ட், வுமன் ஃப்ரீடம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள பேசிட்டுருக்கோம். ஆனா, அந்த கண்ட்ரில வந்து ஆப்கானிஸ்தான், தாலிபான்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது. பெண்கள் 10 வயசுக்கு மேல படிக்கக்கூடாது. அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா போட்டிருக்காங்க. இத மீறுறவங்களுக்கு வந்து இப்ப பெண்களுக்கு வந்து இத மீறி வேலை குடுக்குறாங்க அப்படின்னாலும், அந்த கம்பெனி மேல ஆக்ஷன்ஸ் எடுத்து, அந்த கம்பெனி லைசென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, பேன் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் த்ரெட்டா குடுத்துருக்காங்க. சரி, அடுத்து என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு ரூல்ஸ் போடுறவங்க பெண்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ட்ரெஸ் கோட வந்து கண்டிப்பா ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அதே மாரி பியூட்டி சலூன்ஸ் எல்லாமே அங்க வந்து பார்த்தீங்கன்னா, குளோஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 60,000 6,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பியூட்டி சலூன்ஸ வந்து அங்க பேன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் குளோஸ் பண்ணிட்டாங்க. பெண்கள் அவங்கள வந்து அழகுபடுத்திக்கிறதுக்காக எந்த ஒரு விதத்துக்காகவுமே அவங்க வந்து சலூனுக்கு வெளிய போகக்கூடாது. எது பண்றதா இருந்தாலும் நீங்க வீட்லயே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி ஒரு ரூல்ஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து இப்ப வெளிய போறாங்க அப்படின்னா, ஒரு 45 மைல்ஸ் வரைக்கும் தான் அவங்க தனியா வந்து ஒரு இடத்துக்கு போக முடியும். அப்படி வந்து அத தாண்டி அதிக மைல்ஸ் வந்து அவங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னா, அவங்க கூட வந்து ஒரு பெர்சன் வந்து இருக்கணும். அப்படின்ற ஒரு ரூல்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அப்படியே அவங்க டிராவல் பண்ணும்போது, வெளிய எங்கேயாவது போகும்போது, பெண்கள் சத்தமா பேசக்கூடாது. கொஞ்சம் கூட அவங்களோட வாய்ஸ வந்து ரைஸ் பண்ணவே கூடாது. நார்மலாவே அவங்க வந்து பொது இடங்கள்ல பேசக்கூடாது. அப்படின்ற ஒரு ரூல்ஸையும் போட்டிருக்காங்க. சரி, இது எந்த எக்ஸ்ட்ரீம் போகுது அப்படின்னா, இப்ப நீங்க வந்து டாக்ஸில வந்து பெண்கள் டிராவல் பண்றாங்க அப்படின்னாலுமே, கூட வரவங்க கிட்ட நீங்க சத்தமா பேசக்கூடாது. அப்படின்ற ஒரு ரூல்ஸையும் வந்து போட்டுருக்காங்க. இஃப் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு விஷயம் நடக்குது. பெண்கள் வந்து கொஞ்சம் லவுடா பேசுறாங்க அப்படின்னா, அந்த டாக்ஸி டிரைவர், அந்த டாக்ஸி ஓனர் மேல வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களாம். ஸோ, இந்த ஒரு ரீசன்ஸ்னால அந்த டாக்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள ஏத்துக்கிறது ஐ மீன் டாக்ஸில பெண்கள வந்து டிராவல் பண்றதுக்கு அந்த டாக்ஸி ஓனர்ஸே வந்து அலோவ் பண்றதே இல்லையாம். "நீங்க வந்தா எங்களுக்கு எப்படியும் ரிஸ்க் தான்" அப்படின்ற ஒரு விஷயத்தினால பெண்கள வந்து டாக்ஸில ஏத்துறதே கிடையாதாம். ஸோ, இந்த மாரி ரூல்ஸ்லாம் வந்து பெண்களுக்கு வந்து இருக்கு.